பின்னாடி ஒரு மலை தெரியுதுங்க பார்த்தீங்களா, அது வந்து தான் சத்ரபதி சிவாஜி பிறந்த இடம். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம், வாங்க பார்க்கலாம். இவர் தான் இந்த பயணத்துக்கு முக்கிய வழிகாட்டி. இவரெல்லாம் இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். ஒரு ஆய் சொல்ல சத்தியமாக குளிர்து, அதனால ஆய் சொல்கிறது பயப்படுறாரு. அந்த நவீன் வேறு ஆற்றில் இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இங்கே எடுத்து எங்கே காலி பண்ணுறாங்க, அது எதோ ஏறும்போது இருக்கணும். அதில் லைட் வச்சுன்னு இப்போ பிடிச்சினாரு. இப்போ நைட்டு பூரா அப்புறம் என்ன பண்ணுங்க? மேலே போய் நைட்டில் சாமியை பார்த்துட்டு காலையில் 6 மணிக்கு போகும்போது நம்ம மெயினாக பெட்ஷீட் எடுத்துருக்கோம். குளிர் காற்று சும்மா சேர்ந்து அடிக்கும். அது சேர்ந்து அடிக்கிறது சவுண்ட் அவ்வளோ சவுண்ட். சரி பேர் அடிக்குது பேர் மணி இப்போ கட்டணும். அதான் நான் மேடும் பள்ளமாக இருக்குங்க. கொஞ்ச நேரத்துலேயே மூச்சு வாங்குது. பார்ப்போம். இன்னொரு வழி இருக்குது, அப்படியே வந்தீங்கன்னா சுற்றி வர்ற மாரி இருக்குங்க. ஷார்ட்கட்டில் வந்ததுனால வந்துட்டோம். இந்த மலையில் தான் நம்ம ஏறப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் மலை, அந்த மலையில் தான் நம்ம ஏற போகிறோம். இப்போ மூச்சு வாங்குதுங்க, வாங்க ஏறலாம். முடியலைங்க, ரொம்ப மூச்சு வாங்க. அவ்வளோ தூரத்துக்கே மூச்சு வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். பாப்பா ஃபுல்லாக நேச்சுரல். வராங்களா மேலே ஏறுறாங்களா? 2 வழி போகுதுங்க. இந்த வழின்னு தெரில எங்களுக்கும். இந்த வழி ஷார்ட்கட்டாக இருக்கும், எல்லாம் ஜனங்களாம் நடந்து போகிறாங்க. அதனால் நாங்கள் இந்த வழியை வந்து சூஸ் பண்ணி போகிறோம். இது வந்து பஸ்ஸு போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அல்லும் கீழே ரோடு வந்து தெரியுது, பஸ்ஸு போகிறதுங்க. நடந்து இன்னும் தூரம் போனால் படிக்கட்டு வந்துடும். தான் வந்து கிட்ட வந்து கல் பள்ளம் வந்துச்சு ரோடு.
இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஒன்று தெரியுது. அந்த படிக்கட்டில் போகலாம். பார்த்தீங்கன்னா மேலே எதுவும் சாப்பிட்றதுக்கு கிடைக்காது. இதுதான் சத்ரபதி சிவாஜி. இவர் இடத்த பார்த்து தான் வந்த இடத்த பார்க்க தான் நம்ம போகிறோம். கீழே வந்தால் போலீஸ் சீக்கிரம் வந்ததுனால எதுவும் இன்னும் ஓப்பன் ஆகலை. பார்த்திங்கன்னா பைக் நிறுத்துறதுக்கான இடம் இந்த ரோடு தான். இந்த வழி தான் ரோடு. கூகுள் பே இருக்கா? மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடை, ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை. இனிமேல் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக வழி ஃபுல்லாக கடை, வண்டி கிண்டி வர்றதுக்கான கடை. வண்டியில் பைக்கெலாம் பார்க் பண்ணிட்டுருக்காங்க. பைக்கெலாம் வரலாம், பஸ் வருது, பைக் வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக கடை தான். கடை இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. எதாக இருந்தாலும் இங்கேயே வாங்கிட்டு நீங்கள் வர்றதா இருந்தால் ஒரு 9 மணிக்கு மேலே வாங்க. அப்போ தான் கடையெல்லாம் ஓப்பனில் இருக்கும். அப்படி அது ஏதாச்சும் வேணுனாலும் இங்கே வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே எதுவும் அவ்வளோக்கா கிடைக்காது. ரேட்டும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. ஒரு நார்மல் ரேட்டு தான் வச்சு விற்கிறாங்க. நல்லாவும் இருக்குது மேலே. இருந்தாலும் நீங்கள் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க எதாக இருந்தாலும். சரிங்களா? எங்களுக்கு நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால சொல்லிட்டு லெமன் ஜூஸ் வந்து நாங்கள் வந்து பாட்டிலில் வாங்கிட்டு போகிறோம். ஜிபே இருக்குது, மட்டும் பிரச்சனை இல்லை. ஜிபேவும் இருக்குது. சரி வாங்க. மொத்தம் 409 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, படிக்கட்டு தான் விட்டு நாங்கள் போக போகிறோம். இந்த மாதிரி விஷயம்லாம் உள்ளே இருக்குங்க. இதான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் படிக்கட்டு வந்து நல்லா ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. போயிட்டுருக்குறோம். அங்கே ஒரு ஆர்ச்சி போல் வருது. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சிவஞ்சி வாழ்ந்த இடம். அந்த காலத்துலலாம் எப்படி தான் மேலே ஏறி போனாங்கன்னு தெரியல. தண்ணி பட்டில் போய்ட்டு வரலாங்கண்டா. பாண்ட்ரா சாப்பா பார்த்தீங்கன்னா மகா தர்வாஜா மெயின் கேட்னு போட்டு, இதுதான் மெயின் கேட்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கதவு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கதவு பார்த்துக்குங்க, இன்னும் அப்படியே இருக்குது. கோட்டை பார்த்தீங்கன்னா குகை, சின்னதாக ஒரு குகை வச்சுருக்காங்க. இங்கேயும் குகை வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கதவு ஒரு ஆளால் தள்ளுறது, அவ்வளோ வெயிட்டான கதவுங்க. ஒரு படிக்கட்டு ஒன்று வச்சுருக்காங்க சைடில் மேலே. மேலே அந்த காலத்தில் காவலாளிகள் இது மேலே ஏறி நின்று காவை பார்ப்பாங்க.
பா சூப்பராக இருக்கு. ஃபுல் வியூ. இந்த பூ நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஃபுல் நேச்சர். எல்லாம் வராங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் வியூ தேட்டுங்க. மெயின் கேட்டில் ஒரு படிக்கட்டு ஒன்று இருக்குங்க, உள்ளே என்ட்ரி ஆகணுன்னு. அதில் ஏறி பார்த்தோன்னா ஃபுல் இந்த நேச்சுரலை நல்லா பாருங்கள். எவ்வளோ மலைகள் பாருங்கள், நதி பின்னாடி எல்லாம் தெரியும். நேச்சுரல் உட்காரத்துக்கான பெஞ்ச் மாரி சிமெண்ட்டில் பண்ணாச்சு செஞ்சு வச்சுக்கிறாங்க. மெயின் கேட் படிக்கட்டு இது மேலே தான் ஏறி இறங்கினா வாங்க அடுத்தது போகலாம். ஃபுல்லாக மரம். பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் செவரு, அந்த கட்டின காம்பவுண்ட் செவரு அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நடந்து போயிட்டு பாருங்க, தேன்லாம் இருக்குன்னு ஏற்றி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? போலீஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு நான் சேர்லாம் வச்சுருக்கேன். பாறைகள், செம்பருத்தி பூச்செடி. சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ நேச்சுரல். மலைகள் இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மேலே ஏதாச்சும் பொருள் எடுத்துகிட்டு வரதுக்காக இங்கே ஒரு மிஷின் மாரி வச்சுருக்காங்க பாருங்க, லிஃப்டர் மாரி. பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து வஜன் உள்ள பொருள் எடுத்துகிட்டு வரதுக்காக கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வரதுக்காக இதை வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு விஷயம் ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த பூ மரம் பேரை இந்த சயின்ஸ் பேரும் மரத்தோட ஃபேமிலி பேரும் எழுதி வச்சுருக்காங்க. எல்லா மரத்துலையும் இதுமாரி பண்ணி வச்சுருக்காங்க. மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. அதுக்கும் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கும் மேலேயும் பாருங்க மிஷின், அங்கேயும் வச்சுருக்காங்க. தேவையானது மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கு மாரி ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து காவலர்கள் வந்து காவல் காக்கும்போது இல்லைன்னு இந்தமாரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே எல்லாம் தெரியும். ஆர்ச் மாரி வச்சுருக்காங்க, ரவுண்டு. ரவுண்டு மாரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு மாரி ஒரு பால்கனி மாரி பண்ண வச்சுருக்காங்க, செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா? அடுத்தது வந்து இன்னொரு கேட் ஒன்று வருது, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கேட் அடுத்தது அங்கே தான் நம்ம போகிறோம். அப்படியே அந்த கேட்டு ஃபஸ்ட்டு கேட் என்ட்ரி முடிச்சோன்னே இங்கே வந்து ஒரு ரெண்டாவது ஒரு கேட் இருக்குது. ரெண்டாவது ஒரு கேட் வருது, ரெண்டாவது கேட். கணேஷ் கேட்னு போட்டிருக்கு. கணேஷ் கேட் ரெண்டாவது கேட்டு கணேஷ் கேட். சேம் அதேமாரி தான் எனக்கு அந்த பழைய கதவு. சரி, இங்கே வந்து மலையை வந்து குடைச்சி வச்சுருக்காங்க. இந்த கேட்டில் வந்து போகலாம். இங்கே வந்து சின்னதாக அங்கே பெரிய படிக்கட்டு இருந்து இங்கே சின்ன படிக்கட்டு ஃபுல்லாக தெரியும். அந்த கேட்டுக்கு மேலே இந்தமாரி படிக்கட்டு கட்டிச்சு. காவல் இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். படிக்கட்டு சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து வரேன்.
என்ன அது மேலே ஏதா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜன்னல் சின்னதாக இருக்காங்க. என்னது இன்னொரு இது மேலே, அதுக்கு மேலே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். மேலே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு இடம். செகண்ட் கேட்டு வந்து தாண்டி வந்துட்டோம். அடுத்தது வந்து மூணாவதாக ஒரு கேட்டு வருது. பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு கேட்டு. இந்த கேட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. இந்த காலத்தில் வந்து என்ன குதிரையா நாயான்னு தெரில, செதுக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆர்ச்சி வருது, கொஞ்சம் உடஞ்சி விழுந்துருக்கு பாறை. இந்த பாறை அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பெரு கேட் மூணாவது கேட்டு. பெரு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கூர்மையான வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன மிஷின் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கலக்கிற மிஷின் தான் வச்சுருக்காங்க. அந்த காலத்து மிஷினா இல்லை எப்போன்னு தெரில எங்களுக்கு. ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஹோல் வச்சுருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ. ஜனங்கள்லாம் நிறைய பேர் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு எங்களுக்கே தெரில. வேலைக்கு தான் போகிறாங்க. இந்த கட்டடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. மூணாவது கேட்டு நம்ம என்ட்ரி விடுவோம். பார்த்தீங்கன்னா டிசைன் மேலே எப்படி அழகாக ரவுண்டிங்கில் ஒரு இடத்துலையும் நல்லா ராஜா தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது, பக்கத்தில் வந்து சின்னதாக கார்டன் மாரி பண்ணி செஞ்சுருக்காங்க. இப்போ பண்ணிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து படிக்கட்டு இல்லை, இந்த கேட்டில் படிக்கட்டு இல்லை. இது வந்து மூணாவது கேட்டு வந்துச்சுங்க. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம். கொஞ்சம் ஏறுற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்தமாதிரி கேட்டு இன்னும் கொஞ்சம் வந்தப்போ பரவாயில்ல, ஏறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அழகாக கார்டன் மாரி பண்ணி வச்சுக்கிறோம். பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஆச்சா, தண்ணி மிஷின் வச்சுருக்காங்க. இன்னும் ஃபிட் பண்ணலை தண்ணி மிஷினை. மேலே வந்து மூணாவது கேட்டு கொஞ்சம் தாண்டின பிறகு தண்ணி டேங்க் வச்சுக்கிறாங்க. தண்ணி எப்படி நல்லா இருக்கா? தண்ணி கொஞ்சம் தொகுற மாரி இருக்குது. கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் கிடைக்காத சமயத்துக்கு தண்ணி வச்சுருக்காங்க சின்னதாக. பாருங்கள், இதுங்க அந்த அணில் அதிகம் புதுசு வந்து வாங்கி வச்சுருக்காங்க டேங்க்லாம். இங்கே பாருங்கள் கார்டன். இங்கே வந்து சின்னதாக ஒரு கார்டன் பண்ண வச்சுருக்காங்க. கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கார்டன். ஒரு சைடில் வந்து கார்டனாக வச்சு பண்ணிருக்காங்க. நல்லா அமைதியாக அழகாக இருக்குங்க. பார்த்தியா தண்ணி டேங்க் பின்னாடி. இது இன்னும் ஃபிட் பண்ணல, பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மேலே மேலே படிக்கட்டு. பார்த்தீங்கன்னா இப்படி வந்து
படிக்கட்டு இது வரைக்கும் தான் படிக்கட்டு. அப்புறம் வளையுதுங்க. படிக்கட்டு வளைஞ்சு வர பாறை செதுக்கி படிக்கட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் பாறை எப்போ செதுக்கி படிக்கட்டாக பண்ணிட்டுருக்காங்க. இது கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த படிக்கட்டு பின்னாடி பாருங்கள், ஃபுல் நேச்சுரல். வீடு, கடை, விவசாயம் பண்ணுறது, ஃபேக்ட்ரி எல்லாமே தெரியுது. கோழி பண்ணி இப்போ அரண்மனை நம்ம நெருங்கிட்டு பார்த்திங்கன்னா அரண்மனை மதில் சுவர் இருக்கு பாரு. வாங்க போகலாம். படிக்கட்டு மொத்தம் 450 படி. அப்புறம் கொஞ்சம் இந்தமாரி கொஞ்சம் வந்து பாறை, கொஞ்சம் படிக்கட்டு இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் செவல் அன்ட்டோம் கிட்ட அன்ட்டோம். இந்த படிக்கட்டு முடிஞ்சிச்சுங்க. வந்து ஹத்தி கேட் 4வது கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஹத்தி 4வது கேட்டு. இது வந்து பார்க்கவே கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது இந்த கேட்டு. ஸோ மதில் செவர் எல்லாம் ஒரு 10 அடிக்கு செவர். தண்ணி வரதுக்காக நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கதவு கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆகிடு. பழைய கதவு தான். சைடில் போனீங்கன்னா ஆடு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடில் வந்து ஒரு படிக்கட்டு வருது பாருங்க. சைடில் படிக்கட்டு வருது. மோட்டர் பண்ணி தண்ணியெல்லாம் இதில் தான் வருது. பம்ப் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 வழி போகுது. இது வந்து கோயிலுக்கு போகிற வழி, இது வந்து அந்த அரண்மனைக்கு போகிற வழி. பாருங்க, சிவாய் தேவி டெம்பிள் இன்னும் ஒரு கோயில் உள்ளே இருக்கு, அது போகிற வழி. பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பாருங்க, ரெண்டு வழி இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் நாங்கள் வந்து அரண்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு வரோம். இது படிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கிணறு தண்ணி இருக்குங்க. தண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் யாரும் எதுவும் போனாங்கன்னா அது சேஃப்டிக்குள்ளே இரும்பு போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி தேர்த்துங்களா, தண்ணி கீழேயும் பார்த்தோம் வழி வந்துங்க. கோயிலுக்கு போகிறதுக்கான வழி இங்கேயும் வந்து இங்கேயும் ஒரு வழி போகுதுங்க. இந்த வழியிலையும் கோயிலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரண்மனையை பார்ப்போம். எப்படியே ஏறி வந்தாச்சுங்க. ரொம்ப சப்பா மூச்சு வாங்குது. இப்போ அங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா செம்பிள் செஞ்சு வச்சுருக்காங்க. டிசைனு செம்பிள் மேலே இரும்பில் அந்த வளைய மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்து இது இன்னும் அப்படியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் குகைகள், தூண். இந்த தூணை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரே கல்லில் செய்யலை. இந்த காலத்தில் பார்த்து இவ்வளோ பெரிய தூண் அரண்மனை எடுத்துருக்காங்க. அரண்மனை தாங்க தெரியுது. ஒவ்வொரு இதுக்கும் மேலே ஒரு ஹோல் விட்ருக்காங்க.
வெளிச்சம் வரத்துக்காக. மழை டைமில் தண்ணி உள்ள வருமான்னு தெரில. எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் தான் ராஜாக்களின் அரண்மனைகள். பார்த்திங்கன்னா தெரியும் அரண்மனை செஞ்சு வச்சு அப்படியே ரிப்பேரிங் ஒர்க்குக்காக சிமெண்ட்லாம் பாருங்கள். ரிப்பேரிங் ஒர்க்கு சிமெண்ட்லாம் இருக்குது எல்லாத்தையும். கதவு இது எனக்கு தெரிஞ்சு இது அந்த காலத்து கதவு மாதிரி தெரில. இப்போ இது புதுசாக செஞ்சு வச்ச மாரி தான் இருக்குது இந்த கதவு. வெளியே வர்ற என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். மீனா கேட்டுன்னு இருக்குது. ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த கதவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் வேறு டிசைனில் போட்டிருக்கேன். இன்னும் பாருங்கள், மேலே இருந்ததெல்லாம் விழுந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குகமே இருக்குது பார்த்தீங்களா? குகை பாருங்கள். அடுத்தது ஒரு கேட்டு வருது. ஒரே கேட்டாக தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ளூப் கேட். பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம். இது ஒரு சின்ன ஒன்று வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன பார்த்தீங்கன்னா ராஜா இங்கே பெருசாக பண்ண அதில் மேலே உடஞ்சிருச்சிங்க. வந்துட்டாங்க. ஆனால் அரண்மனை இன்னும் காணும். இந்த தூரம் போகணுமா பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு அரண்மனைக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்களா ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணு. பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். இங்கே குரங்குலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கார்டன் பார்த்துங்க. நல்ல பெரிய கார்டனாக இருக்குது. சின்னதாக ஒரு வீடு ஒன்று இருக்குது. ஊர் பஞ்சாயத்துக்கு பண்ணுற இடம் மாரியே இருக்குது பாருங்கள். உட்காரத்துக்கு இந்த சைடு பாருங்கள், கோட்டையெல்லாம் விழுந்துச்சு முடிச்சது. இந்த இடத்துல ஒரு தண்ணி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, பாத்ரூம் டாய்லெட் ரூம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி. இந்த இடத்துல பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இருக்குங்க. போகிறவங்க போய்ட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா அம்பர்கானா என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரேன். நான் ஃபஸ்ட் டைம் வரேன் வரவங்களுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இது நான் வீடியோ போடுறேன். மொழி எழுதி வச்சுருக்காங்க, படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படின்னா கோட்டை எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. பாதி இருக்குது, வாங்க பார்க்கலாம்.
சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா பாருங்க, சின்னதாக ஒரு படிக்கட்டு ஒன்று வச்சுக்கிறாங்க மேலே போகிறதுக்காக. நாங்கள் அந்த படிக்கட்டு போய் பார்த்துட்டு வரோம். அப்பா வா, பெரிய கிரவுண்டு. பந்து எப்படி அந்த பெரிய கிரவுண்டு மேலேயும் இருந்திருக்குங்க. இடிஞ்சு விழுந்துடும். என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை பார்த்தாச்சு. இந்த அரண்மனை பார்த்துட்டு மெயின் வழி எங்கே இருக்குங்க, இங்கே ஒரு ஷார்ட்கட் வழியும் இருக்குது. ஷார்ட்கட் வழியில் ஆமாம், ஷார்ட்கட் வழியில் மெயின் ஷார்ட்கட்டில் ஒரு வழி இருக்குது மேலே போகிறதுக்கு. கூலிங்காக இருக்குங்க, ரொம்ப கூலாக இருக்குது இடம். கிட்டே இருக்குது படிக்கட்டு இருக்கான்னு தெரியல. இதில் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு பாருங்க, குளம் மாரி கீழே. இந்த பாருங்க இது. இந்த இடம் வந்து நடக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு ரிஸ்க்காக இல்லைங்க, நல்லா தான் இருக்குது நடக்கிறதுக்கு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஸ்லோப்பாக இருக்குது, அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸ்லோப் ஃப்ளாட் இப்படி தான் இருக்குங்க. நடக்கிறதுக்கு அந்த அளவு கோட்டையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தெரில, ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன இந்த கல் விழாமல் இருக்க இந்தமாரி வேலை பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து புதுசாக அவங்க பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மூங்கில் மரம்லாம் இருக்குங்க, எல்லா மரமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வேலைக்காக தான் இந்த கல்லை பாத்திரம்லாம் அவங்க எல்லாம் இந்த வேலைக்காக தான். சாப்பிட்றாங்க. இருக்காங்க தண்ணி தண்ணிக்குள்ள டேங்க் ஃபிட் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரண்மனை வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இதோட மெயின்டெனன்ஸ் பெயின்லாம் அடித்து வச்சுருக்காங்க.
நந்தினி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்துட்டு பெயிண்டிங் வேலை நடந்துட்டு பெயிண்டிங் இங்கே வா பார்த்தீங்கன்னா இன்னொரு நந்தனா சிவாஜி அவங்க அம்மா சின்ன வயசு போட்டோ தெரியும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ இது வந்து அவங்க அம்மா அவர் சாரி சார் எதில் எங்கே இருக்க இதுதான் அந்த பொந்து இதெல்லாம் இப்போ கட்டிருக்கானு ஒன்று ஆ இது இருக்கு போலுங்க சின்ன அழிப்பு நல்ல மெயினாக வயசானவங்க சின்ன பசங்க இங்கே கூட்டு வராங்க இது கொஞ்சம் ஏறத்துக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ஷேப்புக்கு இந்த இடத்துல தான் பஞ்சாயத்துலாம் நடக்கும் இதுனா கோட்டை வா சூப்பர் இது வந்து அவரோட உட்கார இடமா இருக்கும் ஒருவேள ராஜா மேல உட்காருவாங்க இதுதான் வந்து சிவாஜி மகாராஜ் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா கோட்டை படி எடுப்பது शिवाजी महाराज की जय தெரியும்
பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே வந்து தண்ணி மாரி தண்ணி ரொப்பி வச்சுக்கிறாங்க தண்ணிக்காக. மழை வந்தால் தண்ணி வந்து சுத்தம். ஏய் இருக்கலாம் ஃபுல்லாக ஓவல் சவுண்டு தான். இதான் அரண்மலை பழுகு இல்லை? கீழே தான் இருக்குன்னு கீழே பதிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா கோட்டை. இந்த தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். உள்ளே தான் அரண்மனை இருக்குது. பதிஞ்சிச்சா என்னன்னு தெரியல சரியா. ஆனால் தூண்லாம் நிறையா இருக்குது இதுலேயே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தூண்லாம். ஆனால் தண்ணியே இருக்குது. இதாங்க மெயின் கோட்டை வந்துட்டு நம்ம இந்த மெயின் இடம் என்ன இந்த கோட்டை அப்படின்னா உங்களுக்கே தெரியும். மெயின் என்ன செருப்பு வந்து இங்கேருந்து வெளியே கட்டி வச்சுட்டுப்போம். அது இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. ஒவ்வொரு அறையாக இருக்குது. அறை பார்த்திங்கன்னா ரூம்ஸாக இருக்குது. நிறைய இடிஞ்சு வந்து இடிஞ்சு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு படிக்கட்டு வச்சுருக்கோம். சின்ன கதவு, சின்னதாக இருக்கும் கதவு. அந்த தொட்டி மேலே போகிறேன்னா இருட்டாக இருக்குது. படிக்கட்டு மேலே போகுது. அரண்மனைக்கு மேலே படிக்கட்டு சுத்தம்.
ரெண்டு கேட் இருந்திருக்கு, ஆனால் இடிஞ்சு வந்துச்சு. கேட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். வியூ பாயிண்ட் இங்கே பார்த்தா ஆஜார்கள் லவ் டியூட் இங்கே தான் சின்ன கேட். வியூ பாயிண்ட் இங்கே பார்த்தா ஆஜார்கள் லவ் டியூட் இங்கே தான் சின்ன கேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும், அதெல்லாம் பாருவோம் வாங்க. பூசாரி இருக்காண்ணா? அந்த வழி எங்கே போகுது? உள்ளே இருக்கிறான். இன்னொரு வழி எந்த வழி? சரி சில்லறாச்சு போகணும்.
இல்லைங்க. ம், கரெக்டாக சொன்னேன். ஆமாம், அதான் அங்கே போகலாம். பின்னாடி ஒரு கோயில் தெரியுது பாருங்க. இந்த கோயிலேருந்து தான் மேலே போகணும். இதை நம்ம போகணும். கோயில் இருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலு வேணும்னா வாங்கிக்கிங்க. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு